அனைவருக்கும் காலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அறிந்திருக்க வேண்டிய சுற்று நிருபங்கள், முக்கியமான அரச அறிவுறுத்தல்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாம் வழிகாட்டல்களை இலவசமாக வழங்க வேண்டும் என்ற நன்னோக்கிலே இந்த காணொளி தொடரை ஆரம்பித்து வைக்கின்றோம். அந்த வகையிலே ஆ முதலாவதாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கிற முக்கியமான ஒரு சுற்று நிருபம், ஆ பாடசாலை மட்ட தவண பரீட்சைகளை நடத்துவது தொடர்பான வழிகாட்டல்களை வழங்குகின்ற நோக்கோடு இந்த சுற்று நிரூபத்தை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பாக மிக சுருக்கமான விளக்கங்களை உங்களோடு கலந்துரையாடலாம் என நினைக்கின்றோம். 2010-16 என்கின்ற இந்த சேக்யூலர் கல்வி அமைச்சினால் 2010 நாள் 23ஆம் திகதி வெளியிடப்பட்ட ஒரு சுற்று நிருபம். இது மிக முக்கியமான ஒரு சுற்று நிருபம். பாடசாலை பரீட்சைகள், தவணை பரீட்சைகள் எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அழகாக பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சுற்று நிருபமாக இது காணப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே நீங்கள் பார்க்கின்ற போது பாடசாலை நிர்வாகிகளுக்கான ஒரு நடைமுறை வழிகாட்டியாக இந்த சுற்று நிருபம் அமைந்து காணப்படுகிறது. பழைய நடைமுறை என்னவென்று சொன்னால், சுற்றறிக்கை 2009-30 தொடர்பாக நீங்கள் பார்க்கின்ற போது அது மையப்படுத்தப்பட்ட பரீட்சை முறையைத்தான் ஆதரித்து இருந்தது. அதாவது பொதுவாக வலய மட்டத்திலோ, கோட்ட மட்டத்திலோ, மாகாண மட்டத்திலோ பரீட்சை வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு அவை பாடசாலைகளில் தவணை பரீட்சைகளாக நடத்தப்படுகின்ற ஒரு நடைமுறை இருந்தது. ஆனால் அதில் ஏற்பட்ட சில நடைமுறை சிக்கல்கள், சில தவறான நடைமுறைகள் காரணமாக அரசாங்கம் அந்த சுற்று நிருபத்தை மாற்றி அமைத்து புதிய சுற்று நிருபத்தை வெளியிட்டது 2010-16 சுற்று நிருபம். எனவே கட்டாயம் பாடசாலையில் நீங்கள் தவணை பரீட்சைகளை நடத்தப் போகின்றீர்களா? அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சுற்றறிக்கை 2010-16 என்ன சொல்கின்றது என்றால், 3 தவணை பரீட்சைகள் பாடசாலை மட்டத்தில் தான் நடாத்தப்பட வேண்டும். பாடசாலை மட்டத்தில் தான் நடாத்தப்பட வேண்டும். பாடசாலை மட்டத்திலான வினாத்தாள்கள் தான் தயாரிக்கப்பட வேண்டும். பழைய ஆலோசனைகளை புறந்தள்ளி புதிய வழிகாட்டல்களை அமல்படுத்தும் வகையில் இந்த சுற்று நிருபம் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு முக்கியமான நோக்கம் என்னவென்றால், நியமங்களையும் பண்புசார் தரத்தையும் பாடசாலை மட்டத்தில் தான் உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த பரீட்சை பாடசாலை மட்ட பரீட்சை என்பதற்காக தரம் குறைந்த வடிவமைப்பில் இதனை நடாத்தி முடிக்க முடியாது. தேர்ச்சி பெற்ற பாட ஆசிரியர்களை கொண்டுதான் வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட வேண்டும். தவணை பரீட்சைக்கென்று பாடசாலை மட்டத்தில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த செயற்பாட்டு அணிதான் இந்த தவணை பரீட்சை விடயங்களை கையாண்டு அழகாக செய்து முடிக்க வேண்டும். அதிபர் மற்றும் பாடசாலையின் முகாமைத்துவ அணி இதனை கண்காணிக்க வேண்டும். தேவை ஏற்படுகின்ற போது கோட்டமட்ட, வலயமட்ட, மாகாண மட்ட அதிகாரிகளின் மேற்பார்வைக்கு இது உட்படுத்தப்பட வேண்டும். இந்த ப்ரோசஸிலே தான் இந்த தவணை பரீட்சைகள் நடாத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தவணை பரீட்சைகள் சுற்று நிருபத்துக்கு முரணான பரீட்சைகளாக கருதப்பட்டு சில போது ஆசிரியர்கள், அதிபர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்கிறது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் தவணை பரீட்சைகளை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருந்தால் முதலாவது படி வினாத்தாள் தயாரிப்பு. வினாத்தாள் தயாரிப்பு குழு உரிய நியமங்களுக்கு ஏற்ப வினாத்தாள்களை உருவாக்க வேண்டும். அது என்ன உரிய நியமங்கள் என்பதை கட்டாயம் அதிபர்கள், ஆசிரியர்கள் தெரிந்திருக்க வேண்டும். உரிய நியமங்கள் என்று நாம் இங்கு சொல்வது பெஞ்சமின் ப்ளூம் அவர்கள் தான் இது தொடர்பாக பேசிய அந்த ஹையோட திங்கிங், லோவோட திங்கிங் என்று சொல்லக்கூடிய 6 விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்களெல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு பரீட்சை வினாத்தாள் முறையாக தயாரிக்கப்பட வேண்டும். இந்த சுற்று நிருபத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களையும் உள்ளடக்கி தயாரிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது படிமுறை தான் பாட மேற்பார்வை. பாட பொறுப்பாளர்களினால் ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் கோஆர்டினேட்டர் பாடசாலையில் இருக்க வேண்டும். தரவட்டங்கள் இருக்க வேண்டும். அவற்றின் மூலம் பாடசாலை மட்டத்திலே தயாரிக்கப்பட்ட இந்த பரீட்சை வினாத்தாள்கள் அனைத்தும் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு இது சரியான நியமங்களை பின்பற்றி எடுக்கப்பட்ட வினாத்தாள்கள் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். மூன்றாம் கட்டமாகத்தான் முகாமைத்துவ அங்கீகாரம். அதாவது பாடசாலை அதிபர் அல்லது கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பான ஒரு பிரதி அதிபர், அதே போன்று பாடங்களுக்கு பொறுப்பான ஆசிரிய ஆலோசகர்கள் என்ற அடிப்படையிலே இந்த வினாத்தாள்கள் இன்னும் மேற்பார்வைக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய குவாலிட்டி உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டு ப்ரூஃப் பார்க்கப்பட்டதற்கு பின்னர், எழுத்து பிழைகள் திருத்தப்பட்ட பின்னர், கருத்து பிழைகள் திருத்தப்பட்ட பின்னர், தெளிவான
படங்கள் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கிறதா என்பதை எல்லாம் பார்வையிட்ட பின்னர் தான் வினாத்தாள்கள் அச்சுக்கு செல்ல வேண்டும். இந்த படிமுறையை பின்பற்றி ஒரு பரீட்சை நடத்தப்படுகின்ற போது அது மாணவர்களுக்கு எந்த விதத்திலும் அநீதியை இழைக்காத சரியான முறையில் மாணவர்களை மதிப்பிடுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த 2ஆம் 3ஆம் 1ஆம் தவணைகளை நடத்த இருக்கிற ஆசிரியர்கள் கட்டாயம் இப்போதிருந்தே அந்த உங்களுக்கான தயார்படுத்தல்களை தவணை ஆரம்பத்திலேயே மேற்கொள்வது மிக அவசியமானது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த சுற்று நிரூபம் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான், 1ஆம் தவணை பரீட்சையோ 2ஆம் தவணை பரீட்சையோ நீங்கள் நடத்துவதாக இருந்தால் அந்த உரிய தவணை வரை பூரணப்படுத்தப்பட வேண்டிய பாடத்திட்டங்களை உள்ளடக்கித்தான் வினாக்கள் தயாரிக்கப்படும். எங்கட பாடசாலையில் பாடம் நடக்க இல்லை, எங்கட பாடசாலையில் இவ்வளவுதான் படிப்பிச்சேன் என்று சொல்லி பரீட்சை பாடப்பரப்பை குறைக்கின்ற அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே நடப்பு தவணையில் கற்பிக்கப்பட்ட விடயங்களை மட்டும் தழுவியதாக அது அமைக்கப்படுவது மிக பொருத்தமானதாக இருக்கும் என்பது இதற்கு சொல்லப்படுகின்ற விளக்கமாக இருக்கிறது. அதே நேரம் இறுதித்தவணை பரீட்சை வினாத்தாள் ஒன்றை நீங்கள் தயாரிக்கின்ற போது முழு பாட விதானத்தையும் உள்ளடக்கி 3 தவணைகளிலும் கற்பிக்கப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கி வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட வேண்டும். உதாரணமாக 1ஆம் தவணை பரீட்சையிலே 1ஆம் தவணைக்குரிய வினாக்கள் மாத்திரம் தான் இடம்பெறும். 2ஆம் தவணை பரீட்சையிலே 2ஆம் தவணை வினாக்களைத்தான் அதிகமாக உள்ளடக்கப்பட வேண்டும். 1ஆம் தவணையை மீட்டலுக்காக சில வினாக்களை போடலாம். ஆனால் 3ஆம் தவணை பரீட்சை என்று சொல்லும்போது முழு பாடத்திட்டமும் அதில் உள்ளடக்கப்பட வேண்டும். உரிய கிரெடிட் அடிப்படையிலே, உதாரணமாக எந்த யூனிட்ஸுக்கு எத்தனை மணித்தியால நேரங்கள் கற்பித்தலுக்காக ஒதுக்கப்பட்டது என்ற அடிப்படையில் தான் வினாத்தாளிலே அந்த வினாக்களுக்கான பெருமானங்களும் கொடுக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம். ஒரு யூனிட் உதாரணமாக 3 யூனிட்லேருந்து நாங்கள் கேள்வி எடுக்கும் என்று சொன்னால், 1வது யூனிட்டிலே கற்பிக்கப்பட்ட நேரம் 5 பாடவழிகள், கிழமைக்கு 5 பாடவழிகள், அந்த 5 பாடவழிகளிலே நாங்கள் கற்பிக்கப்பட்ட விடயங்கள் இருக்கும். இன்னும் ஒரு பாடப்பரப்போ அந்த பாடப்பரப்பை கற்பித்து முடிப்பதற்கு எங்களுக்கு 15 பாடவழிகள் தேவைப்பட்டது என்றால் இங்கே 3 மடங்கான கேள்விகளும் இங்கே 1 மடங்கான கேள்விகளும் தான் இடம்பெற வேண்டும். இந்த கற்பிக்கப்பட்ட அவசுக்கேற்ப கேள்விகளுடைய பெருமானமும் கூடிக்குறைய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி வருடாந்த பரீட்சைக்கான கால அட்டவணைகளையும் இந்த சுற்று நிரூபம் ஞாபகப்படுத்துகின்றது. 2ஆம் தவணை பரீட்சைகள் ஜூலை மாதம் நடுப்பகுதியிலும், 3ஆம் தவணை பரீட்சைகள் நவம்பர் மாதம் 2ஆம் வாரத்திலும் நடைபெற வேண்டும் என்பதோடு முக்கியமான ஒரு ஆலோசனையை சொல்கின்றது கல்வி அமைச்சு. அதுதான், தவணை நிறைவடைவதற்கு முன்னால் வினாத்தாள்கள் அனைத்தும் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு திருத்தப்பட்டு புள்ளிகள் அனைத்தும் மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட வேண்டும். எனவே சகல ஆசிரியர்களும் கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு விடயம்தான், புள்ளிகளை உரிய காலத்தில் எந்த விதத்திலும் தாமதிக்கப்பட முடியாது என்பது. இதற்கு பகுதி தலைவர்கள், வகுப்பாசிரியர்கள், அதிபர், பிரதி அதிபர் உட்பட அனைவரும் பொறுப்பு என்பதை இந்த சுற்று நிரூபம் ஞாபகப்படுத்துகின்றது. அதே போன்று ஓலெவல் ஸ்டூடெண்ட்ஸ், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் முன்கூட்டி இந்த பரீட்சைகளை நடத்தலாம் என்பதோடு அவர்களுக்கான மீட்டல், இறுதி பரீட்சைக்கு தயாராகுவதற்கான வழிகாட்டல், கலந்துரையாடல்கள் என்பவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். இந்த வினாத்தாள்களை அச்சிடுகின்ற போது மாணவர்களிடம் பணம் அறவிட முடியுமா என்றால் முடியாது. அடிப்படையில் பரீட்சை நடத்துவதற்கென எக்ஸாம் ஃபீஸ் என்ற ஒன்று பாடசாலை நிர்வாகம் மாணவர்களிடம் அறவிட முடியாது என்று இந்த சுற்று நிரூபம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இதற்கு நீங்கள் பாடசாலையிலே தேவையான நிதியை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் இந்த சுற்று நிரூபம் சொல்கிறது. பாடசாலை அபிவிருத்தி சங்க கணக்கிலிருந்து இதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாடசாலை மேம்பாட்டு கணக்கு இருந்தால் அதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிதிகள் போதாது என்று கருதுகின்ற போது ஃபெசிலிட்டி ஃபீஸ், வசதிகள் சேவை கட்டணத்தில் இருந்தும் நிதியை பெற்றுக்கொள்ளலாமே தவிர மாணவர்களிடமிருந்து நேரடியாக பணத்தை அறவிட முடியாது என்று இந்த சுற்று நிரூபம் தெளிவாக சொல்கிறது. எனவே இதனுடைய நடைமுறை பிரச்சனையை தீர்த்து கொள்வதாக இருந்தால் வருட ஆரம்பத்திலேயே எஸ்டிசியினுடைய செலவுகளை காண்பிக்கின்ற போது 3 தவணை பரீட்சைகளை நடத்துவதற்கான அந்த விடயங்களை காட்சிப்படுத்தி, அந்த விடயங்களை உள்ளடக்கி, அதற்கான செலவினங்களை உள்ளடக்கி, அதற்கான நிதியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்கின்ற வருமான மூலத்தையும் நாங்கள் ஆலோசித்திருந்தால், ஆரம்பத்திலே அதனை திட்டமிட்டிருந்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது என்பதையும் ஞாபகப்படுத்திக்கணும். அப்போது நீங்கள் பெற்றார்களிடமிருந்தே மேலதிக நிதி, எஸ்டிசியினால் தீர்மானிக்கப்படுகின்ற மேலதிக நிதியாக அறவிடப்படுகின்ற நிதியிலே இந்த பரீட்சை கட்டணங்களை முன்கூட்டி உள்வாங்கி இருந்தால் பரீட்சை கட்டணம் என்று தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதையும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். முக்கியமாக இந்த பரீட்சைகளுடைய நோக்கம் என்னவென்றால், முறையான திட்டமிடலுடன், சரியான முகாமைத்துவ நிர்வாக மேற்பார்வையுடன் தரமான வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுமாக இருந்தால் மாணவர்களினுடைய உயர்ந்தபட்ச அடைவை உறுதிப்படுத்தலாம் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்போது கல்வி அமைச்சனுடைய செயலாளராக இருந்த MMND பண்டாரா அவர்கள் தான் இந்த சுற்று நிரூபத்தை வெளியிட்டு அவர் சொல்லுகின்றார் என்னென்றா, இப்பணியின் போது அதிபர்கள் மற்றும் முகாமைத்துவ அணியின் தவணை பரீட்சை குழுவும்
கூடிய பொறுப்புடன் செயற்பட்டு தரமான வினாத்தாள்களை மாணவர்களுக்கு வழங்க உயர்ந்தபட்ச பங்களிப்புகளை வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லப்படும். எனவே இப்போது எழுகின்ற சில எழுவினாக்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், சில பாடசாலைகளுக்கு தேவையான அந்த வினாத்தாள்களை இன்னும் ஒரு பாடசாலையிலிருந்து பெற்றுக்கொள்வது, அல்லது ஏற்கனவே கல்வி நிறுவனங்கள் அல்லது பிரபல ஆசிரியர்களால் வெளியிடப்பட்ட நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட வினாத்தாள்களை கொண்டு தவணை பரீட்சைகளை நடாத்துவது, முன்கூட்டியே இணையதளங்களில் வெளியிடப்பட்ட பேப்பர்ஸை ஆசிரியர்கள் பிரதி எடுத்து அதில் சில மாற்றங்களை செய்துவிட்டு அதே பேப்பரை மாணவர்களுக்கு நடாத்துவது, தனது பாடசாலையினுடைய சூழமைவுக்கு பொருத்தமற்ற முறையில் அந்த வினாத்தாள்களை தயாரிப்பது போன்ற பல்வேறு குறைபாடுகள் இப்போது பாடசாலை தவணை பரீட்சைகளில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கு எதிராக பெற்றார்கள் முறைப்பாடு செய்து ஆசிரியர்களுக்கு அதிபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. எனவே இந்த சுற்று நிருபத்தை பின்பற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்தி, இப்போது ஆசிரியர்களுக்கு எழுகின்ற ஒரு கேள்வி, வினாத்தாளை தயாரிக்கின்ற போது பெஞ்சமின் ப்ளூம் அவர்கள் முன்வைத்த அந்த வகைப்பாட்டியல் எவ்வாறு பிரயோகிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் அதையும் சுருக்கமாக நாம் இந்த காணொலியில் பார்த்து விடலாம். சுற்றறிக்கை 2010-16 நடைமுறைப்படுத்துறதுல பெஞ்சமின் ப்ளூம்ட வகைப்பாட்டியலை எப்படி நாங்கள் கம்பேர் பண்ணலாம்ங்கிறத தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகின்றோம். அந்த அடிப்படையிலே 1956களில் பெஞ்சமின் ப்ளூம் என்பவர் முன்வைத்த ஒரு கோட்பாடு தான் இந்த அறிவாற்றல் களம் என்று சொல்கின்ற இந்த காக்னிட்டிவ் டொமைன் என்கின்ற ஒன்றை அவர் முன்வைத்தார். அதிலே அவர் சொன்னது என்னவென்றால், கற்றல் என்பது எளிமையான நிலைகளிலிருந்து சிக்கலான நிலைகளை நோக்கி நகரும் ஒரு படிநிலை அமைப்பு. இது 1956ஆம் ஆண்டில் பெஞ்சமின் ப்ளூம் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு லேர்னிங் சிஸ்டத்தை அவர் முன்வைத்தார். அதில் அவர் 6 படிமுறைகளை சொன்னார். நாலேஜ், கம்ப்ரிஹென்ஷன், அறிவு, விளங்குதல், அடுத்தது அப்ளிகேஷன், பிரயோகித்தல். இந்த மூன்றும் லோ ஆர்டர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய லாட் என்று சொல்லக்கூடிய விஷயமாகவும், பகுப்பாய்வு, தொகுப்பாய்வு, மதிப்பீடு என்று சொல்லக்கூடிய அனலைசிஸ், சிந்தசிஸ், எவல்யூஷன் என்று சொல்கிறது ஒரு ஹை ஆர்டர் திங்கிங் உடைய விடயங்களாகவும் காணப்படும் என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே 1956ஆம் ஆண்டு ப்ளூம் முன்வைத்த இந்த சிந்தனையை 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்ப பொருத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவருடைய விடயங்களை ஆய்வு செய்த ஒரு ஆய்வு மாணவர் லொரேன் ஆண்டர்சன் என்பவர் 2001ஆம் ஆண்டு இதனை சேஞ்ச் பண்ணி அங்கே பெயர் சொற்களில் இருந்ததையெல்லாம் இங்கே வினை சொற்களுக்கு மாற்றி கொஞ்சம் சிலவற்றை மாற்றி அமைத்தார். அதில் அவர் சொன்னார், ரிமெம்பர், ஞாபகப்படுத்தலுக்கான வினாக்கள் பரீட்சை வினாத்தாள்களில் இடம் வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொண்டிருக்கிறதா என்பதற்கான வினாக்கள் இடம்பெற வேண்டும். அப்ளை, பிள்ளைகள் ஒரு விடயத்தை அப்ளை பண்ணுறதுக்கு, அதை பிரயோகித்து பார்க்கறதுக்கான அறிவு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு ஏற்ற வகையில் வினாத்தாள்களில் வினாக்கள் இடம்பெற வேண்டும். இதற்கு மேலதிகமாக நல்ல ஹையோட திங்கிங்லே கெட்டிக்காரமானவர்களையும் இவலுவேட் பண்ணுவதற்காக அனலைஸ் பண்ணுகின்ற பகுப்பாய்வு வினாக்கள், இவலுவேட் பண்ணுகின்ற மதிப்பீடு செய்கின்ற வினாக்கள், கிரியேட் உருவாக்கல் வினாக்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். இதுதான் பெஞ்சமின் ப்ளூம், ஆண்டர்சன் ஆகியோர் சொன்ன இந்த கருத்துக்கள் பரீட்சையோடு எப்படி தொடர்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே நாங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரித்துத்தான் முதலாவது வினாத்தாளை செய்ய வேண்டும். எந்தெந்த யூனிட்ஸ் எத்தனை பாட வேளைகளுக்கு கற்பிக்கப்பட்டது, ஸோ அதுக்கேற்ப எத்தனை வினாக்கள் பெர்சன்டேஜ் படி இந்த யூனிட்லேருந்து எத்தனை வினாக்களை நான் தெரிவு செய்யணும். அதில் MCQ எத்தனை வர வேண்டும், இடைவெளி நிரப்புகள் எத்தனை வர வேண்டும், கோடடிக்கிற வினா எத்தனை வர வேண்டும் என்ற எல்லா வினாக்களும் சரியாக போடப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். இதெல்லாம் போட்டுட்டோம். பக்கத்தில் நாங்கள் போட வேண்டியது இந்த வினா இந்த 6ல் எதுக்குள்ள உள்ளடங்குது அப்படிங்கிறதையும் போட்டு ஒரு ப்ளூ பிரிண்டை தயாரிக்க முடியுமா இருந்தால் அதுதான் மிகச்சிறந்த ஒரு வினாத்தாளாக அமையும் என்பதை நாங்கள் பார்க்கணும். உதாரணமாக முதலாவது கேள்வி, பண்டுகாபய மன்னன் அமைத்த வைத்தியசாலையின் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இது எதனோடு சம்பந்தப்பட்டது? நாலேஜ், ரிமெம்பர். ஸோ அதனோடு சம்பந்தப்பட்டது. அதே கேள்வியை மாதிரி கேட்கலாம், பண்டுகாபய மன்னன் அமைத்த அவனுடைய வைத்தியசாலை அவனுடைய சமூக கடமைகளில் 2, 3 குறிப்பிடுக அப்படின்னு கேட்கும்போது புள்ள விளங்கி எழுதுகிற அண்டர்ஸ்டாண்டிங் கேள்வியாக போகும். அதே மாதிரி கேட்கலாம், ஒரு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கேள்வியாக கேட்கலாம். நீங்கள் படித்த இந்த தியரியை கொண்டு இந்த விடையை எப்படி செய்யலாம், அப்படியான கேள்விகள் வருகின்ற போது அப்ளை குவெஷன்ஸாக மாறும். இது தவிர இவருடைய சேவையை ஆராய்க, பகுப்பாய்வு செய்க, நீங்கள் இப்படி ஒரு அரசாட்சிக்கு வருகின்ற போது எவ்வாறான விடயங்களை செய்யலாம் என்றெல்லாம் கேட்கின்ற போது அது கிரியேஷனுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை அழகாக மாற்றி அமைக்க வேண்டும். இது 21ஆம் நூற்றாண்டுக்கும் பொருத்தமானது. என்ன ஆண்டர்சன் அதை 21ஆம் நூற்றாண்டு கிட்ட வகையில் மாற்றி அமைந்திருக்கிறார். எனவே நினைவு கூறுதல், விளங்கல், பிரயோகித்தல், பகுப்பாய்வு செய்தல், மதிப்பிடல், உருவாக்குதல் என்கின்ற இந்த அடிப்படையில் தான் இந்த வினாத்தாள்கள் அமைக்கப்பட வேண்டும். எனவே பிள்ளைகளில் 2 சாரார் இருப்பாங்க தானே, மெல்ல கற்போரும் இருப்பாங்க, சாதாரணமானவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் மீத்திரம் கொண்டவர்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே உள்ளடக்கக்கூடிய வகையில் நினைவு கூறுதல் வினாக்கள் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு இலகுவானதாக இருக்கும்.
உருவாக்கல் மதிப்புடல் பகுப்பாய்வு வினாக்கள் ஆக மீத்திறங்கூடிய பிள்ளைகளுக்கு தான் செய்ய முடியுமா இருக்கு. எனவே அந்த வினாக்களினுடைய அளவையும் அதனுடைய தகுதியையும் சரியாக பார்த்து நாங்கள் அதனை செய்து கொள்ளலாம். எனவே 2010-16 இந்த சுற்றறிக்கையின்படி தவணை பரீட்சைகளை நடத்துவதற்கு இந்த அடிப்படையில் வினாத்தாள்களை நாங்கள் தயாரிக்க வேண்டும் என்பதே மிக முக்கியமான விஷயம். எனவே தகுதியுள்ள ஆசிரியர்களை கொண்டு தரமான வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு தவணை பரீட்சைகள் பாடசாலை மட்டத்தில் தான் நடாத்தப்பட வேண்டும். பாடத்தேர்ச்சியுள்ள ஆசிரியர்கள் தான் வினாத்தாளை தயாரிக்க வேண்டும். வினாத்தாள்கள் உரிய நியமங்களையும் தரத்தையும் கொண்டிருக்க வேண்டும். குறித்த தவணைக்குரிய பாடத்திட்டத்தை முழுமையாக தழுவி இருக்க வேண்டும். இதற்கு பாடசாலை தான் 100% பொறுப்பு என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன இந்த பிரயோகத்தில் லாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லோட திங்கிங் திறமைகள், அடிப்படை கருத்துக்கள், வரைவிலக்கணங்களை சோதிக்கிற நேரடி வினாக்கள், MCQகளை போடுறது லாட்ஸ். அதே மாதிரி விளக்கங்கள், கணிப்பீடு, பிரயோகங்களை சோதித்து அமைப்பு கட்டுரை வினாக்களை போடுறது. அதே மாதிரி பகுப்பாய்வு, மதிப்பீடு, ஆக்கப்பூர்வமான விடைகாணல் போன்ற விஷயங்களை நாங்கள் கேட்கறது, கட்டுரை வினாக்கள், கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் கேட்கறது கொஞ்சம் ஹாட்ஸாக இருக்கும். அதாவது ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா ஸ்கில்லையும் உள்ளடக்கியதாக அந்த வினாத்தாள் அமைகின்ற போது அது ஒரு சிறந்த வினாத்தாள் என்கின்ற நடைமுறைக்கு வரும். எனவே வினாக்கள் மாணவர்களின் சிந்தனை திறனை தூண்டுவதாக, ப்ளூமின் வகைப்பாட்டியலை பயன்படுத்தி கடினத்தன்மையை சமநிலைப்படுத்தக்கூடியதாக, புள்ளியிடல் திட்டங்கள் சரியாக அமைக்கப்பட்டு முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதாக அமையுமாக இருந்தால் ஒரு சிறந்த வினாத்தாளை எங்களுக்கு தயாரித்து அழகான பரீட்சைகளை நடத்தி முடிக்கலாம். எனவே கற்றல் கற்பித்தல் செயல்முறையை வலுப்படுத்த தவணை பரீட்சையை ஒரு நல்ல கருவியாக பயன்படுத்தி கொண்டு மனப்பாட கல்வியிலிருந்து கூடுதலாக இந்த உயர்நிலை சிந்தனை ஹாட்ஸுக்கு நாங்கள் வழிகாட்டக்கூடிய வகையில் வினாத்தாள்களை தயாரித்து மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் புள்ளிகள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்குகின்ற நல்ல நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற செய்தியை இந்த காணொலியினூடாக பதிவு செய்து கொள்கின்றோம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே கமெண்டிலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம், ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் இவ்வாறான எந்த சுற்று நிரூபங்கள் தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை கீழே போட்டால் அடுத்தடுத்த காணொலிகளில் அவற்றையும் பதிவு செய்யலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி.